இன்றைக்கி வந்து நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு எப்படி பொடி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு காஞ்ச மிளகா வந்து நல்லா குண்டு மிளகாவாக நான் 1 கிலோ வாங்கியிருக்கேன். மல்லி வந்து 1 கிலோ வாங்கியிருக்கேன். இதில் கல்லுலாம் இருக்கும், நம்ம நல்லா புடச்சிட்டு ஒரு 2 நாளைக்கு வெயிலில் காய வைக்கணும். மிளகா வந்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி மொறுன்னு நல்லா காஞ்சிடணும். இது கூட ஒன்றும் கொஞ்சம் காயணும். இது கூட வந்துட்டு சீரகம் வந்து 100 கிராமு, சோம்பு 100 கிராமு, மிளகு 100 கிராமு, இந்த மாதிரி விரல் மஞ்சள் வந்து ஒரு 100 கிராமு, தோரம் பருப்பு வந்து ஒரு 100 கிராமு, கசகசா வந்து 50 கிராமு. நான் வந்து காஷ்மீரி சில்லி வந்து ஒரு 10-15 போட்டிருக்கேன். இது வந்து காரத்துக்காக போட்டிருக்கேன். இது வந்து கலருக்காக போட்டிருக்கேன். இதில் காரம் இருக்காது, கலருக்காக போட்டிருக்கேன். கட் பண்ணேன். மிளகாத்தூள் வந்து நம்மளுக்கு மீன் குழம்பு, காரக்குழம்பு, கறி குழம்பு எல்லாத்துக்குமே ஒரே மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்துட்டு கருவேப்பிலை அப்புறம் அரிசி அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணால் வந்து கறி குழம்பு வைக்கும் போது நம்மளுக்கு வந்து ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்கும். நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் வந்துட்டு மிளகா வந்து வாங்கி அரைச்சி பாருங்கள். இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை வந்து நம்ம நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு 2 மாதம் 3 மாதம் எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாது. ஆனால் நீங்கள் டைட்டாக காற்று போகாத அளவுக்கு மூடி வச்சுக்கணும். ஆற விட்டு தான் நம்ம வந்து கண்டெய்னரில் போடணும். இல்லைனா வந்து பூசணம் பிடிச்ச மாதிரி ஆயிரும். எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பொரியலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், முட்டை ஆம்லேட்டுக்கெலாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி